ஹலோ மக்களே, சிவா இலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவாவும் செழியனும் சேர்ந்து பண்ணக்கூடிய அட்ராசிட்டி தாங்க முடியலன்னு சொல்லலாம். நம்ம செழியனும் எப்படியாவது இந்திராணி மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டால் அதுவும் சொதப்பிடுது. கடைசியில் அயலி மாட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம அயலி செம அதிரடி அவங்க ஃப்ரெண்ட்ஸை வெளுத்தெடுக்கும் போது செழியனுக்கு ஒரு கட்டத்தில் அயலி தான் அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருதா. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்திரனையும் செழியனுக்கு மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இந்த பாவையினால தான் செழியன் இங்கே வந்திருக்காங்க. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட பேசாமல் இந்த ரூமில் நீ வந்து தூங்கு, நானும் ஆயலியும் அங்கே போய் தூங்குறோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செழியனும் இந்த ட்ரிப்பே நம்ம எப்படியாவது இந்திரனியோட மனசை மாற்றி போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி போகணும்னு சொல்லி யோசிச்சு தான் வந்தோம். ஆனால் போகிற போக்க பார்த்தா அது நடக்காது போலையே. இப்போ என்ன செய்யறது? எப்படியாவது நம்ம இந்திராணியை ஏதாவது ஒரு செயல் செய்து அவளோட மனசில் நம்ம இடம் பெறணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செழியனும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. சரி, பேசாமல் இந்திராணியை யாராவது கடத்தினாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து இந்திராணியை நம்ம காப்பாற்றுற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கேன், அடுத்து நம்மளை கண்டிப்பாக அவள் ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு செழியனும் ஒரு பிளான் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு செயலை நீங்கள் செய்யணும். என்னோட ஒய்ஃப் இந்திராணி வந்து இங்கே தான் இருக்கா, இந்த இடத்துல இருந்து அவளை தூக்கிட்டு போயிருங்க, அதுக்கப்புறமா நான் காப்பாற்றுறதுக்கு செம மாதம் அந்த இடத்துல வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பிளானை சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் செழியனும் சரி, நம்ம எப்படி இந்திராணியை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கியிருப்பாங்க, இந்த சமயத்தில் கரெக்டாகிட்டு போய் காப்பாற்றிடலான்னு செழியன் அப்படி வரும்போது சிவா இருக்க ரூமுக்கு பக்கம் வரும்போது நம்ம சிவாவும் செழியனை பார்த்து என்ன இந்த டைமுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது நம்ம செழியனும் இல்லை, நான் சூப்பராட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், உங்கள் அக்கா மனசில் நான் எப்படியாவது இடம் பெறணும்னு நினச்சேன்ல, அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு அவங்க பண்ண பிளான் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சிவாவும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, அது நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆனால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் பக்கத்தில் பார்க்குறாங்க. அயலியே காணலை. அயலி எங்கே போயிருப்பா அப்படி சொல்லும்போது செழியனும் பக்கத்தில் இங்கே தான் போயிருப்பா. சரி, நம்ம இந்திராணியை எப்படியாவது காப்பாற்ற போகணும், வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு நம்ம செழியனும் சிவாவும் அந்த இடத்துல நோக்கி போயிட்டு இருக்காங்க. சிவா அப்படியே இந்திராணி ரூமை கிராஸ் பண்ணும்போது அப்படியே கவனிக்கிறாங்க. என்ன நம்ம அக்கா இங்கே தூங்கிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம மாம்சி யாரை தான் கடத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது நம்ம செழியனும் சிவா அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாமல் அங்கே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நம்ம சிவாவும் என்ன மாம்சு பேசிட்டு இருக்கீங்க, அங்கே பாருங்க யார் இருக்கான்னு சொல்லும்போது நம்ம செழியன் அப்படி பார்க்கும்போது என்னடா இது உங்கள் அக்கா இங்கே இருக்க மாதிரி இருக்கே அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் ஆமாம் இங்கே தான் இருக்கா, அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரை தான் கடத்திருப்பாங்க, அங்கே வேற உன்னோட ரூமில் அயலி இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சிவாவும் ஆமாம் வேற யார் கடத்திருப்பாங்க, உங்கள் முட்டாள் ஃப்ரெண்ட்ஸு அயலி தான் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செழியன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா சொல்கிற சிவா, இந்நேரத்துக்கு அயலி வேற ரொம்ப பயந்துருப்பாளே, என்ன செய்கிறது அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலி ஒன்றும் பயந்துருக்க மாட்டா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் பயப்பட போகிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் நம்ம அயலிக்கிட்ட மாட்டிட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட செழியனும் சரி எப்படியாவது அயலியை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபாஸ்ட்டாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அயலியும் செம மாசாட்டு இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அயலி இப்படி பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் நம்ம அயலியை கடத்தணுன்னா அயலியும் அப்படியே கண்ணை அப்படியே திறந்து பார்க்குறாங்க. அப்படியே அவங்கள அடித்து துவம்சம் பண்ணி கெட்டி வச்சு எவ்வளோ தைரியம் இருந்தால் சும்மா நைட்டு தூங்கிட்டு இருந்த என்ன இப்படி கடத்திட்டு வந்திருப்பீங்க, நைட் இப்படி ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லியனோட ஃப்ரெண்ட்ஸை அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம செல்லியனும் சிவாவும் ரொம்பவே பதட்டமாக வரும்போது சிவா மட்டும் பயங்கர கூலாக இருக்கா. ஏன்னா அயலிக்கிட்ட தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிட்டாங்கிறது நல்லாவே சிவாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம செல்லினும் சிவாவை பார்த்து எதுக்கு சிவா இவ்வளோ கூலாக இருக்க, பாவம் அயலி பயந்துட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது நம்ம செழியனை அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம அயலியா இப்படி அடிச்சிட்டு இருக்குது, என்னடா இங்கே நடக்குது, அயலி எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியை செழியன் தடுத்து நிறுத்துறாங்க. அதை பார்த்து அயலியும் என்னாச்சு, எதுக்காக இப்படி இங்கே இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி சொல்லும்போது நம்ம செழியனும் என்ன பண்ணுற அயலி அப்படி கேட்கும்போது நான் ரூமில் என் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இவங்க என்னை இங்கே கடத்திட்டு வந்துட்டாங்க, அப்படிப்பட்டவங்கள சும்மா விடலாமா, அதான் அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நம்ம செழியனும் நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சரி விடு அவங்க பாவம்னு சொல்லும்போது நம்ம செழியனோட ஃப்ரெண்ட்ஸும் செழியா உன்னை தானே நம்பி நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், நீ என்னடானா இப்படி பார்த்துட்டு இருக்க, எங்களை காப்பாத்துடா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட செழியன் அப்படி அதிர்ச்சி அயலி அதனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்ன உடனே அயலி அப்படியே குழப்பம் ஆகுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாவும் ரொம்ப காமெடியாக மாம்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணால் அது எல்லாமே சொதப்பாக தானே செய்யும், அக்காவை கடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டால் கடைசியில் அதில் நீ மாட்டிட்டு அயலி
அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் இது எல்லாமே உங்களோட பிளான் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம செழியனும் அது எப்படி அயலி இவ்வளோ தைரியமாக நீ இப்படி பண்ணிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி அடித்து பொழந்து எடுத்துட்ட, அதுவும் நீ எப்போவுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஆளாச்சு அப்படி சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருந்த நம்ம சிவாவும் என்ன மாம்சு பேசிட்டு இருக்கீங்க, அயலி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒளறி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட செழியன் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம அயலி அதிகாரி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் செழியனுக்குள்ள வருதுன்னே சொல்லலாம்.